மதுரை ஹைகோர்ட் அப்படிங்கிறது கரூரோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது. அப்படி இருக்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை எப்படி விசாரிக்க முன் வந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் அங்கே கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே கேஸுக்கு சென்னை அண்ட் மதுரை ஹைகோர்ட் அந்த சேம் டே எப்படி 2 விதமான ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் கேட்டிருப்பாங்க. இன்னொன்று, மதுரை ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும்போது சென்னை தனி நீதிபதி ஏன் இதை விசாரித்தார் அப்படிங்கிற விஷயமும் கூடவே இதில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு கண்டனங்களாக சுப்ரீம் கோர்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கூடவே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுக்கிறதுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. அதை எப்படி ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அது எப்படி கிரிமினல் கேஸாக வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே கேட்டுட்டு, கூடவே ஹைகோர்ட் ஏன் விஜயை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்னும் அவங்க அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க. அதற்கு உடனே அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, வாதங்களாக முன்வைக்கப்பட்டுச்சுன்னா, இல்லை விஜய் அவர்கள் வந்து அந்த சம்பவம் நடந்தனே அங்கே இல்லை, அது இதுவரை மக்களை போய் சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது இந்த கேஸ்க்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம்,